ஹலோ நண்பர்களே, நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் போன எபிசோடில் உல்ஃப் டாட்டம் படம் பற்றி பார்த்துருந்தோம். அதற்கு முன்னாடி டெவில்ஸ் டபுள்ஸ் படம் பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம எபிசோடில் பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வாட் ஹேப்பன் டு மண்டே, அதாவது திங்கட்கிழமைக்கு என்ன ஆனது அப்படின்னு தமிழாக்கம் பண்ணால் சொல்லலாம். ஸோ இந்த படம் நீங்கள் ஆக்சுவலாக சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சின்ன வயசில் ரைம்ஸ்லாம் ஸ்கூலில் அப்படி கிண்டல் பண்ணி நம்மளாம் ஒரு பாட்டெலாம் பாடுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் பாடிருந்தீங்கன்னா இந்த பாட்டை வந்து கண்டிப்பாக படிப்பீங்க. சண்டேக்கும் மண்டேக்கும் சண்டே, அதில் உடஞ்சது டியூஸ்டே மண்டே அப்படிங்கிற ஒரு பாட்டெலாம் நம்ம சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி ஒரு கான்செப்டில் தான் வந்து இந்த படம் இருக்கும். ஆக்சுவலாக வாட் ஹேப்பன் டு மண்டே அப்படிங்கிற படம் வந்து 2017 வந்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து ஒரு நல்ல சூப்பர் படம். ஆக்சுவலாக பாப்புலேஷன் உலகம் முழுக்க அதிகரிக்கிறத பற்றின ஒரு படம், சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்கும். இந்த படம் ஆரம்பிக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 2043 ஆரம்பிக்கிற கதை மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த படத்தோடைய கதையில் இருக்கிற விஷயங்களை சொல்லி நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை. நீங்கள் படம் பார்த்துட்டு படம் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒன் சைல்டு பாலிசி அப்படின்னு சொல்லி சைனாவில் ஒன் சைல்டு பாலிசி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் வந்து இடையில கொண்டு வந்தாங்க. அந்த பாலிசி பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து அமேசான் பிரைமில் இருக்குது. நீங்கள் டைம் இருந்தால் அதை பாருங்கள். அந்த ஒன் சைல்டு பாலிசிங்கிற விஷயம் எவ்வளோ சீரியஸான விஷயம் அப்படிங்கிறதான் வந்து இந்த படத்தில் எடுத்திருப்பாங்க. இந்த ஒன் சைல்டு பாலிசி சைனாவில் இருக்க ஒரு பாலிசியாக இருக்குது. இந்த இதில் அதாவது ஒன் சைல்டு பாலிசி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு குடும்பத்திற்கு, அதாவது ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு குழந்தை தான் இருக்கணும் அப்படிங்கிறத மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. மக்கள் தொகையை கட்டுப்படுத்துகிற விஷயம் ஏன் நமக்கு இப்போ தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, உலகம் முழுக்க உணவுக்கான பற்றாக்குறை ஏற்படுது. கனிம வளங்கள், அப்புறம் நீர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்கால சந்ததியினருக்கு சேர்த்து வைக்கணும், அதிகமானதை வந்து செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வந்து ஒன் சைல்டு பாலிசி வந்து சைனாவில் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த ஒன் சைல்டு பாலிசியில் நிறையா விஷயங்கள் தவறாக நடக்குது அப்படிங்கிற, அதாவது மனித உரிமை மீறல்கள் நிறைய நடக்குது அப்படிங்கிற விஷயம் இந்த ஒன் சைல்டு பாலிசி வந்தப்போ வந்து உலகம் முழுக்க பேசப்பட்டது. சொல்லப்போனால் குழந்தைகளை வந்து கொலை செய்கிறதுமே வந்து நிறையா நடந்தது. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் வந்து இந்த வாட் ஹேப்பன் டு மண்டேல நடக்குது. இந்த வாட் ஹேப்பன் டு மண்டே படத்தில் பார்த்தா அப்படின்னா ஒன் சைல்டு பாலிசி அப்படிங்கிற விஷயத்தை உலகம் முழுக்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி ஒரு நாட்டில் நடக்கிற ஒரு கதையாக தான் வந்து 2043 நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2043 அதுக்கு முன்னாடியே வந்துடும். அப்போது பார்த்தோம் அப்படின்னா, அப்போது அந்த நேரத்தில் ஒரு பேரண்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 7 குழந்தை பிறக்குது. அதாவது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி ஐடென்டிக்கல் 7, 7 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, ஒரு வித்தியாசம் கூட இருக்காது. இந்த 7 குழந்தையாகவே வந்து ஒரே ஒரு ஹீரோயின் தான் நடிச்சிருப்பாங்க. அவங்க அந்த 7 கேரக்டருமே வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த 7 கேரக்டருமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் உமனாக இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஃபேஷன் ஐக்கானாக இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து பயங்கர அத்லெட்டிக்காக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேறு வேறு மைண்டில் இருப்பாங்க. அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க எல்லாருமே வந்து ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் வெளியவே போக மாட்டாங்க. 7 பேருமே வந்து வெளியே போக மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு தாத்தா இருப்பார். ஸோ இவங்களுடைய தாத்தா யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பிரபலமான ஆக்டர் தான், வில்லியம் டஃபோ. இவர் வந்து நீங்கள் நிறைய ஸ்பைடர்மேன் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இவருமே வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணியிருப்பார். ஒரு சின்ன ரோல் தான். இவர் தான் வந்து அந்த 7 குழந்தைகளுக்கு தாத்தாவாக இருப்பார். அவங்களுடைய பேரண்ட் வந்து இறந்து போயிடுவாங்க. தாத்தா தான் வந்து குழந்தையை வளர்ப்பார். ஸோ இந்த 7 குழந்தைகளை எப்படி காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறதான் கதை. ஸோ இப்போது நீங்கள் இந்த ஒரு குழந்தை வந்து வெளியே போகுது அப்படின்னா, அந்த எல்லாருக்குமே வந்து இப்போ நமக்கு எப்படி ஆதார் கார்டு இருக்கோ அது மாதிரி ஒரு கார்டு இருக்கும். எல்லாமே டிஜிட்டலைஸ்டாக இருக்கும். அதாவது அந்த அளவுக்கு வந்து சயின்ஸ் வந்து ரொம்ப வளர்ந்துருக்கும் அந்த நேரத்தில். அந்த 2043 அப்படி தான் கதை இருக்கும். ஸோ நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னா, நீங்கள் வெளியே போகிறது வர்றது, எங்கே போகிறீங்க வரீங்க எல்லாமே ட்ராக் பண்ணப்படும். அதாவது ஒரு ஐடென்டிட்டியில் ஒருத்தர் தான் இருக்காருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு எப்படி ஆதாருங்கிறது, இப்போ என் பேர் ராஜகோபால் அப்படின்னா நான் மட்டும்தான் இருக்கேன் அந்த பேரில், இந்த அட்ரஸில், இந்த ப்ரூஃபில் இருக்கேன் அப்படிங்கிறது இருக்கும்ல. அது மாதிரி வந்து டிஜிட்டல் பண்ணி ஒரு கார்டு மாதிரி ஒன்று இருக்கும். அது எல்லாத்தையுமே டிஜிட்டலில் அக்சஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் இந்த 7 குழந்தைகளும் ஒரே நேரத்தில் வெளியவே போக முடியாது. ஸோ இந்த கதை 2043 ஆரம்பித்து 2073 வரும். அப்போது இந்த குழந்தைகள் எல்லாருமே வந்து விமன் தான். ஸோ இவங்க எல்லாருமே வந்து 30 வயசாக இருக்கும் அவங்களுக்கு. அப்போது பார்த்தோன்னா அந்த தாத்தா வந்து இறந்து போயிடுவார். அவங்க இறந்ததுக்கப்புறம் ஸோ அவங்க என்ன ஆகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் கதை. ஸோ இந்த கதையில் பார்த்தோம் அப்படின்னா 7 விமன் இருக்காங்க. 7 விமன் கேரக்டரையும் ஒரே ஆள் தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு பர்சனல் லைஃப் இருக்கும் இல்லையா. எல்லாருக்குமே தனியாக வெளியே போனால் வந்தால் ஒரு லைஃப் இருக்கும், லவ் லைஃப் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பிஸ்னஸ் லைஃப் இருக்கும். எல்லாருமே ஒரே வேலை தான் பார்ப்பாங்க. ஸோ இதில் ஒரே ஒரு ஸ்பாய்லர் மட்டும் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரே பேர் தான் கேரக்டர் நேமு. ஆனால் இவங்களுக்குள்ளே வந்து ஒரு சப் நேம் இவங்களுக்குள்ளே வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அவங்க தான் சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. இந்த 7 பேர் தான் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ இவங்க 7 பேரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் மட்டும்தான் வெளியே போகணும். சண்டே அன்னைக்கு சண்டே மட்டும்தான் வெளியே போவாங்க. மண்டே அன்னைக்கு மண்டே மட்டும்தான் வெளியே போவாங்க. ஸோ மற்ற 6 பேரும் வந்து அன்றைக்கி வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ இப்போது
ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ சண்டே வெளியே போகிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிற விஷயத்த கையில் ஒரு வாட்ச் மாதிரி ஒன்று கட்டியிருப்பாங்க. அதில் வந்து எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெக்கார்டை வந்து போட்டு காமிச்சிடுவாங்க. அது எல்லாரும் உட்காந்து பார்க்கணும். அன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறத மற்ற 6 பேரும் தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி சண்டே வெளியே போனாலும் சரி, மண்டே வெளியே போனாலும் சரி, ஃப்ரைடே வெளியே போனாலும் சரி, மற்ற 6 பேருமே தெரிஞ்சுப்பாங்க. அந்த விஷயத்த துல்லியமாக ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய டாஸ்க். ஸோ அப்போ நாளைக்கு இவங்க வெளியே போகும்போது இவங்க அதாவது சண்டே மீட் பண்ண ஒரு ஆளை வந்து மண்டே பார்க்குறாங்க அப்படின்னா நேற்று என்ன பேசினாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து இப்படி ஒரு செட்டப். ஸோ ஒரு ஆள் தான் வெளியே போக முடியும். கடைசியில் ஒரே ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, வெளியே போன மண்டே திரும்ப 6 மணி ஆனதும் வீட்டுக்கு வரமாட்டாங்க. ஸோ அதான் படத்துடைய கதை. வாட் ஹேப்பன் டு மண்டே. நெக்ஸ்ட் டே வந்து டியூஸ்டே வெளியே போவாங்க. மண்டேவை தேடி நான் போகிறேன், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி டியூஸ்டே வெளியே போவாங்க. டியூஸ்டேவும் ரிட்டர்ன் வரமாட்டாங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு 30 வயசுக்கு மேலே, அந்த 30 வயசு வரும்போது இவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஒரு லவ் லைஃப் வந்து 2 பேருக்குள்ள பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும். அப்படி ஆரம்பிக்கிற ஒரு பிரச்சனை எந்த அளவுக்கு வந்து எல்லாருமே அஃபெக்ட் பண்ணுது, கடைசியில் என்ன ஆகுறாங்க அப்படிங்கிறதான் கதை. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இப்போ 2043 இவங்கெல்லாம் பிறக்கும்போது 7 பேராக பிறந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஐடென்டிக்கலாக 7 பேரும் சேர்ந்து பிறக்கிறாங்க அப்படிங்கிறதால ஒன்றும் பண்ண முடியாது. அது இயற்கை. ஸோ அப்படி ட்வின்ஸாவோ இல்லை 3 பேராவோ பிறக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு குழந்தைய மட்டும் வீட்டில் விட்டுட்டு மீதி குழந்தைய கவர்மெண்ட் கூட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குழந்தைய கூட்டு போய் ஒரு மிஷினில் படுக்க வச்சுருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து கோமா ஸ்டேஜில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அதாவது அது ஏன் அப்படி கவர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான உணவு தேவையை சேகரிக்கிறது, அவங்களுக்கான அந்த வாட்டர் வேஸ்ட்டை சேவ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஆனால் கடைசியில் இதிலுமே ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி கொண்டு போகப்படுற குழந்தைகள் என்ன ஆகுறாங்க அப்படிங்கிறது கிளைமேக்ஸில் தெரிய வரும். கிளைமேக்ஸ் வந்து ஆக்சுவலாக ரொம்ப பரபரப்பாக இருக்கும். இவங்க 7 பேரும் என்னன்னாங்க, அதன் மூலமாக இந்த கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போகப்படுற குழந்தைகளுக்கும் உண்மையிலே என்ன நடக்குது அப்படிங்கிறதான் வந்து கதையில் கிளைமேக்ஸில் வரும். ஸோ பயங்கர த்ரில்லராக போகும் படம். கொஞ்ச நேரம் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்கனால அந்த ஃபஸ்ட்டு இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து நிறையா விஷயங்கள் சொல்லப்படும். அதே போல் மக்கள் தொகை அதிகரிப்பு பற்றின இருக்கிற சிக்கல், அதில் இருக்கிற பிரச்சனைகள், அதை கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஒரு கற்பனையில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃப்யூச்சரில் ஒரு வேளை இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்புகிற ஒரு படமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வாட் ஹேப்பன் டு மண்டே இந்த படம் பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, ப்ரைம்லையுமே இருக்குது. ஸோ இந்த படம் உங்களுக்கு பார்க்க முடிஞ்சால் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம அடுத்த வாட்ச் லிஸ்ட்டில் பார்க்கலாம்.